அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்லவரே வல்லவரே ஆட்கொள்ளுமே ஆசீர்வதியும். நல்லவரே வல்லவரே ஆட்கொள்ளுமே ஆசீர்வதியும். மத தொலைக்காட்சியின் அன்புறவுகளே, பெந்தெகோஸ்தே 50வது நாள். எல்லோரும் ஒரே இடத்தில், லட்சக்கணக்கில் கூட்டம், பாஸ்கு பெருவிழா கொண்டாட்டம். அதன் பிற்பாடு வருகின்ற இந்த பெந்தெகோஸ்தே பெருவிழா சீனுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, உருமாற்றத்தை கொண்டு வந்த நாள் இந்த நாள். பாஸ்கு பெருவிழாவுக்கு பிற்பாடு வருகின்ற 50வது நாள். இயேசு விண்ணேற் படைந்த 40வது நாளுக்கு பிற்பாடு நவநாளை ஆரம்பித்தோம். இந்த 50வது நாள், இந்த நாளிலே மிகப்பெரிய கொண்டாட்டம் அகிலம் முழுவதும். இதற்காக ஆவியானுடைய வல்லமை, ஆவியானுடைய ஆற்றல் மிக வல்லமையாய் வெளிப்பட்ட நாள் இந்த நாள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்ற ஒரு இரைச்சல், நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். நமக்கு தெரியும், பயந்து கொண்டிருந்தவர்கள் வீறு கொண்டு எழுகின்றார்கள். இயேசுவை பற்றி கேள்வி கேட்டபோது எனக்கு தெரியவே தெரியாது என்று மறுதலித்தவர் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்பாக இயேசுவே ஆண்டவர், மெசியா என்று அறிக்கை செய்கின்றார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர்கள் செய்கின்றார்கள். இந்த பெந்தெகோஸ்தே அனுபவம் திருச்சபையின் வரலாற்றிலே மறுமலர்ச்சியை மட்டுமல்ல, மிகப்பெரிய பணி பொறுப்பை கொடுத்து அதை நிறைவு செய்கின்ற, எல்லா கண்டங்களுக்கும் கொண்டு செல்லுகின்ற சூழலை இந்த தூய ஆவியானவர் பெருவிழா உருவாக்கி கொடுத்தது. இந்த அனுபவத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த நவ நாட்களிலே நாம் தியானித்தோம். இனி வருகின்ற நாட்களிலும் இதை தொடர் அனுபவமாக மாற்றிக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, தாகத்தோடு இருத்தல். தொடர் தாகத்தோடு இருத்தல். யோவான் 7:37 வாசிப்போம். யாராவது தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்கிறவர் குடிக்கட்டும். தூய ஆவியானுடைய அருட்பொழிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் தாகத்தோடு இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்பிக்கையோடு இறைவேண்டல் செய்ய வேண்டும். தந்தை தம்மிடம் கேட்பவர்களுக்கு தூய ஆவியானவரை கொடுப்பார் என்று உறுதியாய் நம்ப வேண்டும். நமது நம்பிக்கை இந்த ஆவியினுடைய அருட்பொழிவை நமக்கு பெற்றுத்தரும். மூன்றாவது, தன்னை அர்ப்பணித்தல். ஆவியானவருக்கு நம்மை அர்ப்பணித்தல். நமது வாழ்வின் முழு உரிமையை இயேசுவிடம் ஒப்படைத்தல். அவர் நம்மை ஆவியானவரால் நிரப்பப் போவது நிதர்சன உண்மையாக மாறும். இயேசுவிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற பொழுது, ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர் நமக்கு தூய ஆவியானவரை தருகின்றார். கடைசியாக, பிறர் நமக்காக ஜெபித்தல். இந்த ஆவிக்குரிய அனுபவம்
தனித்தேடல் மட்டும் போதாது, தனிப்புயற்சி மட்டும் போதாது, குடும்பமாக, அன்பியமாக, குழுவாக நாம் ஒருவர் ஒருவருக்காக பரிந்து பேச வேண்டும். அன்னை மரியா இதற்கு மிகச்சிறந்த மாதிரி. அன்புறவுகளே, இந்த ஆவிக்குரிய அனுபவம் நம்மை என்ன செய்ய வைக்கும்? எதற்காக இது? 3 முக்கிய நோக்கங்கள். 1, விளிம்பு நிலை மக்களை சென்றடைதல். ஆவியனுடைய அருட்பொழிவு, ஆவியனுடைய ஆளுகை, ஆவியானுடைய வல்லமை நம்ம என்ன செய்யும் என்றால் ஏழைகள் பக்கமாக நம்மை கொண்டு போய் சேர்க்கும். ஏழைகள் பக்கமாக நாம் போக வேண்டும். யார் அருட்பொழிவு பெற்றிருக்கின்றார்களோ, ஆண்டுடைய ஆவியானுடைய கொடைகளை பெற்றிருக்கின்றார்களோ, அவர்கள் ஏழைகளை தேடி செல்ல வேண்டும், எளியோரை தேடி செல்ல வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இதுதான் ஆவியானுடைய ஆளுகையினுடைய முதல் அடையாளம். 2வது, பன்முகத்தன்மையை வளர்த்தல். நான், எனது, என் குடும்பம், என் சாதி, என் மொழி, என்னுடைய நாடு என்று நம்மை குறுக்கி கொள்ளாமல் இந்த பிரபஞ்சத்தை நமது குடும்பமாக, இயேசுவின் குடும்பமாக பார்த்து மதம், இனம், மொழி எல்லாவற்றையும் கடந்து ஆண்டுடைய அன்பை எல்லா உள்ளங்களுக்கும், எல்லா இல்லங்களுக்கும் கொண்டு செல்வது. எல்லா இல்லங்களுக்கும் கொண்டு செல்வது. 3வதாக, தலைமையத்துவ பயிற்சி. ஆவியானவர் தலைவர்களை உருவாக்குகின்றார், நற்செய்தி பணியாளர்களை உருவாக்குகின்றார், திருத்தூதர்களை உருவாக்குகின்றார், சமூக தலைவர்களை உருவாக்குகின்றார், திரு அவையின் தலைவர்களை உருவாக்குகின்றார். இந்த தலைவர்களை உருவாக்குவதுதான் அருங்கொடை மலுமர்ச்சியினுடைய 3வது நோக்கம். நாம் ஆவியானவிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம், இயேசுவிடத்திலே நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம், தாகத்தோடு இருப்போம், நம்பிக்கையோடு கேட்போம். நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கின்றபடி நாம் ஆண்டவர் திருப்பாதம் அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை விளிம்பு நிலை மக்களோடு கொண்டு போய் சேர்ப்பார். நம்மை இந்த பிரபஞ்ச உலகத்தோடு எல்லோருக்கும் எல்லாமுமாய் வாழ்கின்ற கிருபையை, கொடையை தூய ஆவியானவர் நமக்கு தருவார். மக்களை வழிநடத்துகின்ற, நெறிப்படுத்துகின்ற, மறுமலர்ச்சியை உருவாக்குகின்ற, விழிப்புணர்வை கொண்டு தருகின்ற, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை தருகின்ற தலைவர்களாக நம்மை வார்த்தெடுப்பார். பெந்தகோஸ்தே அனுபவம் தொடரட்டும். நமது குடும்பங்களும், நமது சமூகங்களும், தமிழக திரு அவையும், உலகமும் இந்த புதிய பெந்தகோஸ்தே அனுபவத்தை பெற்று திருத்தூதர்களை போன்று 8 திக்கும் இயேசுவினுடைய அன்பை கொண்டு செல்ல, நற்செய்தியை அறிவிக்க, இறையலத்தை கட்டியெழுப்ப அருள் வேண்டி ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மூவொரு இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம். அனைத்திற்கும் முழுமுதற் பொருள் நீரே. இறைவா, உம்மை விசுவசிக்கின்றோம். என்றும் மாறாத நிலையான உண்மை நீரே. இறைவா, உம்மை நம்புகிறோம். எல்லையற்ற இரக்கமும் நிறைய ஆற்றலும் நீரே. இறைவா, உம்மை அன்பு செய்கிறோம். அளவற்ற நன்மையும் அன்பும் கொண்டவர் நீரே. அன்பு தந்தையே, உம் ஆவியாரை அனுப்பியருளும். அவர் எங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவாராக. இனிய இயேசுவே, தூய ஆவியாரை அனுப்பியருளும். அனைத்திலும் நாங்கள் இறைவனை மகிமைப்படுத்துவோமாக. தூய ஆவியாரே, எழுந்தருள்வேன். இறைமக்கள் உள்ளங்களை தூய ஒளியால் நிரப்புவேன். அவற்றில் அன்பு தீயை மூட்டியருள்வேன். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவேன். அதனால் உலகை புதுப்பிப்பீர். மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்களின் உள்ளங்களை தூய ஆவியாரின் ஒளியால் தெளிவுபடுத்தினீரே. அத்தூய ஆவியாரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும், அவருடைய ஆறுதலால் என்றும் மகிழவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வரங்கள் கனிகள் பொழியனுமே. வல்லமையோடு வாழனுமே. வரங்கள் கனிகள் பொழியனுமே. வல்லமையோடு வாழனுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும்.
அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். தூய ஆவியாரை நோக்கி திருச்சபையின் நலன்களுக்காக உருக்கமாக மன்றாடுவோமாக. தூய ஆவியாரே, உம் தூய திருச்சபை மீது உமது அருளால் இறங்கி உமது வல்லமையால் அதனை தூய்மைப்படுத்தும். உமது மகிமையை திருச்சபையில் விளங்கச் செய்யும். தூய ஆவியாரே, உமது வருகையால் திருச்சபையில் திருநிலைப்படுத்தப்பட்ட உம் ஊழியர்களாகிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரையும் உமது அருட்கொடைகளால் நிரப்பும். உண்மையின் ஆவியானவரே, எல்லா நாட்டு மக்களும் ஒரே விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக உமது ஒளியை அனைவர் மீதும் வீசியருளும். திருச்சபையின் ஆன்மாவும் வழிகாட்டியும் ஆளுநருமான தூய ஆவியாரே, விண்ணுலக அறிவிலும் தளராத ஆர்வத்திலும் வாழ்வின் தூய்மையிலும் எங்கள் அனைவரையும் வழிநடத்துவீராக. தூய ஆவியாரை நோக்கி நம் ஆன்ம வாழ்வின் வல்லமைக்காக மன்றாடுவோமாக. தூய ஆவியாரே, வாழ்வோரின் ஒளியே, உமது ஒளி என் இதயத்தில் வீச என் ஆன்மாவின் பாவக்கரைகளை நீக்கி மாசு அனைத்திலிருந்தும் என்னை தூய்மையாக்கும். இவ்வுலகப் பொருட்கள் அனைத்தையும் நான் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப பயன்படுத்துவேனாக. பயத்தினால் அலைக்கழிக்கப்பட்ட இயேசுவின் சீடர்களை உமது வருகையால் திடப்படுத்திய தூயாவியாரே, உம் அருளை நாடி நிற்கும் எம்மீது இறங்கியருளும். மனிதரால் புகழப்படுவதை நான் நாடாது, இறை இயேசுவுக்காக என் வாழ்க்கை நிலையின் கடமைகளை குறையின்றி கரையின்றி நிறைவேற்ற எனக்கு அருள் தாரும். தூய ஆவியாரே, எளியோரின் ஆறுதலே, தூய்மையின் வடிவே, எளிமையிலும் தூய்மையிலும் நான் உம்மை அன்பு செய்து உமது ஏவுதல்களின் குரலுக்கு பணிந்து நடக்க அருள் தாரும். என்றும் வற்றாத அன்பே, விண்ணுலகில் இருக்கும் புனிதர்களின் இறை அன்பு என் ஆன்மாவையும் ஆட்கொள்வதாக. இவ்வாழ்வில் உம்மை அன்பு செய்வதால் மறு உலகில் உம்மை என்றென்றும் அன்பு செய்ய தகுதி பெறுவேனாக. ஆமென். என்றென்றும் வாழும் இறை தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும். என்றென்றும் வாழும் இறை மகனே, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும். என்றென்றும் வாழும் தூய ஆவியாரே, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும். என்னை படைத்த தூய தந்தையே, உமக்கு நன்றி கூறுகிறோம். என்னை மீட்ட திருமகனே, உமக்கு நன்றி கூறுகிறோம். தூய ஆவியாரே, என்றும் வற்றாத அன்பே, உமக்கு நன்றி கூறுகிறோம். தூய ஆவியாரே, என்றும் வற்றாத அன்பே, உம்மை அன்பு செய்கிறோம். தூய ஆவியாரே, என்றும் வற்றாத அன்பே, உம்மை வணங்கி ஆராதிக்கிறோம். தூய ஆவியாரின் கன்னியான புனித மரியே, எனது ஆன்மாவை தூய ஆவியாருக்கு ஏற்புடைய இல்லமாக செய்தருளும். மன்றாடுவோமாக. நிறைவுள்ளவராகிய எங்கள் வானக தந்தையே, பனி பொழிவது போல தூய ஆவியாரை எங்கள் இதயத்தின் ஆழத்தில் உறைய வைத்திருக்கின்றேன். எங்களை தூயவராக்கி ஆன்ம வளம் பெற அருள் புரிவீராக. ஆமென். தூய ஆவியாரின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும். தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தைக்கும் மகனுக்கும் இணையான தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை வாக்களித்த தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணக ஒளியின் கதிரான தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா நன்மைத்தனத்திற்கும் தொடக்கமாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணக நீரின் ஊற்றாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சுட்டெரிக்கும் தீயாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பற்றி எரியும் அன்பாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞான பூசுதலாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உண்மையினுடைய அன்பினுடைய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானமும் மெய் உணர்வும் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆலோசனையும் வல்லமையும் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அறிவும் பக்தியும் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தெய்வ பயம் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அருளும் ஜெபமும் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மையும் மாண்பையும் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அளிப்பவராகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதப்படுத்துகிறவராகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். திரு அவையை ஆண்டு நடத்தும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உன்னதராம் கடவுளின் திருக்கொடையாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகையெல்லாம் நிரப்பும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எம்மை இறை மக்களாக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவத்தின் மீது அச்சத்தையும் வெறுப்பையும் உண்டாக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் முகத்தை புதுப்பிக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் ஆன்மாவில் ஒளியேற்றும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் இதயங்களில் உமது சட்டத்தை பொறிக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம் அன்பு தீயால் எங்கள் உள்ளங்களை பற்றி எரியச் செய்யும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சரியாக ஜெபிக்க கற்றுத்தாரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணுலக தூண்டுதல்களால் எங்களை ஊக்குவிக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மீட்பின் வழியில் எம்மை வழிநடத்தும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வு தரும் நன்னீராகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியில் எம்மை நிலைத்திருக்கச் செய்யும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எமக்காக பரிந்துரைப்பவரான தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்பிக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயவுடன் மீட்டருளும் சுவாமி. தூய ஆவியாரே, எழுந்தருளி வாரும். உம் நம்பிக்கையாளர்களின் இதயங்களை நிரப்பியருளும். உம் அன்பு தீயால் அவர்களின் உள்ளங்களை பற்றி எரிய செய்திடலும். மன்றாடுவோமாக. எங்கள் அடைக்கலமும் ஆறுதலுமாக இறைவா, உம்முடைய ஆவியாரால் எங்களை வழிநடத்துகின்றேன். உமது அருள் காவலில் நாங்கள் உயிர் வாழச் செய்கின்றேன். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆமென். ஆவியானவரை நோக்கி அன்றாட ஜெபம். அன்பின் ஆவியானவரே, உமது அன்பால் என்னை நிரப்பும். உண்மையின் ஆவியானவரே, நேரே உண்மையை நோக்கி என்னை வழிநடத்தும். வழிநடத்தும் ஆவியானவரே, நான் நடக்க வேண்டிய பாதையை எனக்கு காட்டும். குணப்படுத்தும் ஆவியானவரே, என் உடலின் நோய்களை குணப்படுத்தும். விடுதலையின் ஆவியானவரே, என் பலவீனத்திலிருந்து என்னை விடுவித்தருளும். தேற்றிடும் ஆவியானவரே, என் உள்மன காயங்களை ஆற்றிடும். திடப்படுத்தும் ஆவியானவரே, என் நம்பிக்கையும் எதிர்நோக்கையும் உறுதிப்படுத்தும். எனக்குள் தங்கியிருக்கும் ஆவியானவரே, உமது வரங்களினாலும் கொடைகளாலும் என்னை நிரப்பும். துணையாளரான ஆவியானவரே, என் வாழ்க்கை பயணத்தில் துணையாய் வாரும். உயிரின் ஆவியானவரே, என் உயிரின் உயிராய் இருந்தருளும்.
மகிழ்ச்சியின் ஆவியானவரே, நிறைவான மகிழ்ச்சியை எனக்கு தாரும். சமாதானத்தின் ஆவியானவரே, நிறைவான உலகம் தர முடியாத சமாதானத்தை எனக்கு தாரும். கொடைகளின் ஆவியானவரே, உமது அருட்கொடைகளை என்னுள் பொழியும். ஜெபத்தின் ஆவியானவரே, எனக்கு ஜெபிக்க கற்றுத் தாரும். கன்னிகளின் ஆவியானவரே, நான் மிகுந்த கனி கொடுக்க ஆற்றல் தாரும். உருமாற்றும் ஆவியானவரே, என்னை உடைத்து உருமாற்றும். கற்பிக்கும் ஆவியானவரே, உமது வழிகளை எனக்கு கற்றுத் தாரும். அக்கினியின் ஆவியானவரே, என்னை நெருப்பால் அருள் பொழிவு செய்யும். உயிர் வாழும் இறைவனின் தூய ஆவியாரே, என்னுள் எழுந்தருளும். என்னை உருக்கி துரு நீக்கும். இயேசுவின் திருவுருவை என்னில் உருவாக்கும். என்னை நிரப்பும். உம் வரங்களால், கொடைகளால், கன்னிகளால் என்னை நிரப்பும். உந்தன் கருவியாக என்னை பயன்படுத்தும். ஆமென்.